அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்டர்மீடியேட் ஆசனா பண்ண போறோம். அது இது இந்த ஆசனம் பெரியவங்களுக்காக கிடையாது. சிறியவங்களுக்கும் ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் இருக்கவங்களுக்கு தாராளமாக செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். கொஞ்சம் டஃப்பா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம முயற்சி பண்ணோம்னா எனக்கு நல்லாவே ஈஸியா வந்துடும். அதுக்கு அந்த ஆசனம் பண்றது கூடிய ப்ரிப்பரேட்டரி ஆசனங்களை பண்ணிட்டு போகணும். ஆசனாவோட பேரு உப்பவிஷ்ட கோணாசனா, அதாவது ஹாஃப் ஸ்பிளிட்னு சொல்லுவோம். காலை நல்லாவே விரிச்சுட்டு அதை அப்படியே முன்னோக்கி குனிற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட ப்ரிப்பரேட்டரி ஆசனமும் உங்களுக்கு நம்ம சொல்லிடலாம். முதல்ல காலை நல்லா இப்படி விரிச்சு வச்சிடணும். அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி விரிச்சு வச்சுட்டு இந்த கால் டோஸ் நம்மளை பார்த்த மாதிரி இப்படி இருக்கணும். அப்போதான் இந்த நீ நல்லா லாக் ஆகிடும். இந்த இடத்துல கேப் இல்லாமல் நல்லா தூக்காமல் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து அப்படியே நம்ம முன்னோக்கி குனிஞ்சிட்டு 2 பெருவிரலையும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஆசனம். தளர்த்திக்கலாம். இந்த ஆசனம் பண்றதுக்காக ப்ரிப்பரேட்டரி பயிற்சிகள்லாம் நம்ம எக்ஸசைசஸ்லாம் நம்ம பண்ண போறோம். அது எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். எடுத்த எடுப்பில் அப்படியே நம்ம முன்னோக்கி நம்ம குனிய முடியாது. இந்த இடத்துல நல்லாவே நமக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதுக்காக ஒரு சில பயிற்சிகள்லாம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல கைகள் நல்ல மேல் நோக்கி தூக்கிட்டு இப்போ காலுக்கு வலது பக்கமா திரும்பி வலது காலை அப்படியே டச் பண்ண போறோம். மறுபடியும் மேல இடது காலை வச்சு அதில் டச் பண்ணும். எந்த அளவுக்கு முன்னாடி குனிய முடியுதோ அந்த அளவுக்கு நல்லாவே குனியணும். இடது வலது மறுபடியும் இடது தளர்த்திக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கால் விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுட்டு ஏதோ பண்ணோம்னா நம்மளுக்கு கூட இந்த அலைன்மெண்ட்டே ஃபுல்லா மாறிடும். அப்புறம் இந்த இடத்துல ரொம்ப கிராம்ப் வந்துற மாதிரி ஆயிடும். அதனால இந்த குதிக்காலை நல்லா நேராக்கி வச்சுட்டு இந்த விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ஆசனாவுக்கு. இதுல பயிற்சி 2 பார்த்துடலாம். 2ல என்ன பண்ணணும், அப்படியே நம்ம ட்விஸ்ட் பண்ற மாதிரி பண்ண போறோம். அதாவது இந்த கால் இப்படியே நல்லா வச்சுட்டு இடது கையை கொண்டு வலது முட்டியில் இப்படி வைக்க போறோம். வலது கையை கொண்டு நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இந்த பக்கத்துல இப்படி போய் வைக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த டோ டச் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எங்க வருதுனோ, இல்லை இந்த இடத்துல டச் பண்ண வருதோ, இல்லை இப்படிதான் வருதோ, இல்லை பாதி அளவுக்கு தான் இப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்குமே பண்ணிருக்கலாம். இப்ப நான் முழுமையா அப்படியே செஞ்சு காமிச்சிடுறேன். நல்லா இப்படி திரும்ப மறுபடியும் வலது கையை கொண்டு இடது முட்டியில வச்சுட்டு இடது கையை கொண்டு வலது கால் பெருவிரல்ல பிடிக்கும். அதே மாதிரி மாத்தி மாத்தி செஞ்சுட்டே வரும். தளர்த்திக்கலாம். இந்த ஆசனம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த தொடை பகுதிகள் வலிக்கதான் செய்யும். இந்த ஜாயிண்ட் ஏரியாவுமே வலிக்கதான் செய்யும். ஏன்னா கால் விரிச்சு வச்சு நம்ம பண்றதுனால அது அப்படிதான் இருக்கும். அதனால முன்னோக்கி குனியறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பரேட்டரி ஆசனாஸ்லாம் செய்யும் போது, பயிற்சிகள்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே கொஞ்சம் கஷ்டமா காணாம். பட் ஆனா நம்ம ரிப்பீட்டடா செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு 10 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 முறை செஞ்சு இந்த மாதிரி நிறைய செட்டு பண்ண மட்டும் முடியும்னா நம்ம முன்னோக்கி நம்ம குனியறதுக்கு நம்ம அந்த ஆசனம் அந்த டார்கெட் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்பவே சுலபமா இருக்கும். இந்த பயிற்சிக்கெல்லாம் முடிச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.